அன்று உழுதான், இன்று அழுதான். அன்று முப்போகம் விளைந்தது, இன்று முளைக்காமல் போனது. அன்று பயிர்களை வளர்த்து அடிபாகம் கழனிக்கு, நடுபாகம் கால்நடைக்கு, நுனிபாகம் மனிதனுக்கு என மூவருக்கும் உணவளித்ததும் நம் உழவர்களே. இன்று 3 வேளை உணவு வேண்டாம், ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் பசியின் பிடியில் சிக்கித் துடிப்பதும் நம் உழவர்களே. நாம் உண்ணும் உணவு உழவரின் உழைப்பினால் உருவானது என்பதை மறவாதே மனிதா. ஓடித் திரியும் இயந்திர வாழ்வில் ஓரிரு நிமிடம் ஒதுக்கு. உனது உணவுக்கு உழைத்த உழவருக்காக, உழவர்கள் துயரம் துடைப்பதற்காக. தன் குடும்ப பசி மட்டும் தீர்க்க நினைத்திருந்தால் வெளிநாட்டுக்கு என்றோ அவன் ஏரோப்ளேனில் ஏறியிருப்பான். தன் நாட்டு மக்கள் பசி தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஏரோப்ளேனை தவிர்த்து ஏர்கலப்பையை ஏந்தினான். அன்று உழவர்கள் மகிழ்ந்தனர், உழவர் திருநாள் கொண்டாடினோம். இன்றோ விவசாயிகளின் அழிவு மனித இன அழிவின் ஆரம்பம். இதனை தடுக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? நம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை பாதுகாக்க நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். இது நம் தலையாய கடமை. விவசாயம் செய்வோம். முடியவில்லை என்றால் பன்னாட்டு உணவை தவிர்த்து நம் நாட்டு உணவை உண்டு விவசாயிகளை ஆதரிப்போம், விவசாயத்தை பாதுகாப்போம். நம் மண்ணில் உழைக்கும் உழவர்களை